ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தமிழ் ஆண்ட்ராய்ட் டிப்ஸ் பக்கத்திற்காக நான் உங்கள் நண்பன். இன்னைக்கு என்ன ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, மேப் சம்மந்தமான ஒரு விஷயம். என்ன அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு இடத்துல ஒரு நாட்டில் இருப்போம், ஆனால் நம்ம வேற ஒரு நாட்டை செலக்ட் பண்ணி அதை எப்படி அந்த இடத்த சுற்றி என்ன நடக்குது அதை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, இப்போ நான் இருக்கிறது மலேசியாவில், இப்போ சவுதி அரேபியாவில், இந்தியாவில், ஸ்ரீலங்காவில் இந்த இடத்துல ஒரு குறிப்பிட்ட இடத்த நான் செலக்ட் பண்ணி இந்த இடத்த சுற்றி என்ன நடக்குது இது மூலயமா நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறப்பட்ட ஒரு மேப் மூலமா ஒரு தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு விஷயத்தான் பார்க்க போறோம். அதனால மஸ்ட் இந்த வீடியோ வாட்ச் பண்ணுங்க. அது இதுக்குன்னு பாத்தீங்கன்னா எந்த ஒரு அப்ளிகேஷனும் நம்மளுக்கு தேவையில்லை. நம்ம மொபைல்லே இருக்கிற பாத்தீங்களா மேப் அப்படிங்கறத ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்க சர்ச் பாக்ல சர்ச் பண்ண உங்களுக்கு எந்த கண்ட்ரியை வேணா சர்ச் பண்ணுங்க. இப்போ நான் ஒரு உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா சென்னை ஏர்போர்ட் அப்படின்னு சர்ச் பண்றேன். பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இப்போ சென்னை ஏர்போர்ட் அப்படின்னு சர்ச் பண்ணியிருக்கோம். நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இப்படி தான் கிடக்கு. இதை நம்ம எந்த அளவுக்கு ஜூம் பண்ணுறோமோ பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எந்த அளவுக்கு இதை ஜூம் பண்ண முடியுமோ ஜூம் பண்ணிக்கங்க. ஜூம் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏர்போர்ட்டில் பக்கத்தில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிற முறைக்கொண்டு நம்மளால் பார்த்துக்க முடியும். இப்போக்கி எனக்கு நெட்டு ஸ்லோவாக இருக்குது. உங்களுக்கு நெட்டு எப்படி ஸ்பீடாக தான் இருக்கும். உங்களுக்கு அப்படிங்கும்போது ரொம்ப கிளியராக கிடைக்கும். பார்த்தீங்க அப்படின்னா இதான் ஃப்ளைட் போகிற ரோடு. உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா எந்த அளவுக்கு ஜூம் பண்ணி நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் ஒன்றும் பெருசு ஒன்றும் கிடையாது. நீங்கள் இப்படி கையால் நவுத்து விட்டாலே போதும். உங்களுக்கு எல்லா இடமும் பார்த்தீங்கன்னா இது மூலியமா நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா இது மூலிமா நீங்கள் எந்த அளவுக்கு ஜூம் பண்ணுறீங்களோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதை எந்த அளவுக்கு ஜூம் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களால் இதோட இடத்த தெரிஞ்சுக்க முடியும். எனக்கு நெட்டு ஸ்லோ, ஆனால் உங்களுக்கு நீங்கள் இதை ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கண்டிப்பாக 100% பார்த்தீங்கன்னா செட் ஆகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போ நம்ம சென்னை ஏர்போர்ட் அப்படிங்கிறத பண்ணியாச்சு. இப்போக்கி அடுத்ததாக வேறு ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா இப்போ பாருங்கள், நான் இப்போ எங்கள் கண்ட்ரியிலே ஒரு இடத்த நான் இப்போ செலக்ட் பண்ணுறேன். பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணுறதுனால கொஞ்சம் பார்த்து மார்க்கர் பண்ணுது. இப்போ நான் பாருங்கள், இப்போ அடுத்ததாக பாருங்கள், இப்போ மலேசியாவில் சரி பெனாங் அப்படிங்கிறத நான் சர்ச் பண்ணுறேன். நீங்கள் இப்போ உங்களுக்கு எந்த ஒரு இடத்த நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ மேலே நீங்கள் சர்ச் பண்ணீங்கன்னா போதும். இப்படியாவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே இப்படி தான் கிடைக்கும். இதை நீங்கள் எந்த அளவுக்கு ஜூம் பண்ணுறீங்களோ பார்த்தீங்கன்னா மலேசியா அப்படிங்கிற இடத்துல பெனாங் அப்படிங்கிற நான் இப்போ ஜூம் பண்ணிட்டு இருக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு ஜூம் பண்ணுறீங்களோ இதை ஜூம் பண்ணிக்கிங்க. உங்களுக்கு பக்கத்தில் பெனாங் பக்கத்தில் எந்த இடத்த நீங்கள் செலக்ட் பண்ணணுமோ அந்த மாதிரிப்பட்ட இடத்த நீங்கள் செலக்ட் பண்ணிங்க. இப்போ நான் ஒரு உதாரணத்துக்கு சரி இதை நான் செலக்ட் பண்ணுறேன். நீங்கள் எந்த இடத்த செலக்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை அப்படியே அந்த இடத்துல லாங் ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரீட் வியூ அப்படின்னு இருக்கும். இதை நீங்கள் ஓகே கொடுத்துருங்க. பார்த்தீங்கன்னா நான் இப்போ ஸ்ட்ரீட் வியூ அப்படிங்கிறத ஓகே கொடுத்துருக்கேன். பார்த்தீங்கன்னா நான் இப்போ இந்த இடத்த, அதாவது நான் இருக்கிற இடத்துக்கு இந்த இடத்துக்கும் சம்மந்தமே இல்லை. ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு கூகுள் மேப் மூலயமா பார்த்தீங்க அப்படின்னா நான் எல்லா இடத்தையும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு அக்யூரேட்டாக யார் நிற்கிறாங்க, இந்த கடையோட நேம் என்ன, பக்கத்தில் நிற்கிற வண்டி என்ன, எல்லாரும் முதற்கொண்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு அக்யூரேட்டாக இது மூலயமா தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்காவும், அதாவது பாருங்க, அதே மாதிரி ஸ்ரீலங்காவுக்குள்ளதும் எனக்கு ஸ்ரீலங்கா உள்ள கண்ட்ரியோட அந்த எந்தெந்த இடம் அப்படிங்கிறதுல எனக்கு தெரியாது. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் கண்டிப்பாக 100% செட் ஆகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனால் இதில் என்ன அப்படின்னா உங்களுக்கு இப்போ ஒரு குறிப்பிட்ட ஏரியா அப்படின்னா இப்போ நான் அந்த தெருவில் இருக்கிறேன் அப்படின்னா அந்த தெருவில் சிசிடிவி கேமரா கண்டிப்பாக இருந்துச்சு அப்படின்னா தான் அந்த சிசிடிவி கேமராவும் நம்மளுடைய இந்த ஜிபிஆர்எஸ் மூலிமா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. அப்படி இருந்தால் மட்டும்தான் பார்க்க முடியும். அப்படி இல்லை, அந்த இடத்துல கேமராவே இல்லை அப்படின்னா பார்க்கறதுக்கு சான்ஸே கிடையாது. அதுவும் நான் தெளிவாக சொல்லிக்கிறேன். உங்களுக்கு ஒருவேளை செட் ஆகலை அப்படின்னா நீங்கள் தேவையில்லாமல் கமெண்ட் பண்ணுவேன்னா இதான நான் இப்போ ஒரு சில இடத்துல இந்தியா அப்புறம் இந்த ஸ்ரீலங்காவிலும் ஒரு சில இடத்த என் ஃப்ரெண்ட் இருக்க இடத்த அவன் ஒரு இடத்த சொன்னால் இந்த இடத்த நீ ட்ரை பண்ணி பாருங்க அப்படின்னு சொன்னால் நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். அவன் சொல்லி தான் நான் அந்த ஒரு வீடியோ போடுறேன். கண்டிப்பாக இது உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னா, உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னாலும் பரவாயில்ல, மற்றவங்களுக்கு நீங்கள் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு செட் ஆச்சு அப்படின்னா கீழே கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க. மற்றவங்களும் இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக ஒரு நல்ல ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டோம். அந்த வீடியோ பிடிச்சிருச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க. நீங்கள் லைக் பண்ணாட்டியும் பரவாயில்ல, கண்டிப்பாக ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இந்த மாதிரிப்பட்ட ஒரு சில விஷயம் கண்டிப்பாக உங்களுடைய ப்ரொஃபைலில் கண்டிப்பாக ஷேர் பண்ணி வச்சுங்க. ஏதாவது ஒரு முக்கியமான விஷயம் நான் இது மூலம் இந்த இடத்த பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக பார்த்துக்கலாம். அதனால் மஸ்ட் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். மற்றும் மீண்டும் ஒரு நல்ல தகவல் சந்திக்கும் வரை நான் உங்கள் நண்பன். ஓகே, பாய்.